ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம 2024ல ரிலீஸ் ஆன ஒரு மலையாளம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியான குறுக்கு படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே ஒரு பப்ல பசங்க பொண்ணுங்கன்னு சேர்ந்து எல்லாருமே தண்ணி அடிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜார்ஜ்னு ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இவன் அந்த பப்ல இருந்து போதையில கிளம்புறான். இப்ப இந்த ஜார்ஜ் ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கான். அந்த அபார்ட்மெண்டோட பார்க்கிங்ல காரை விட்டுட்டு இப்ப படிக்கட்டு வழியா மேல ஏறி போய்கிட்டு இருக்கான். அப்படி அவன் வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத நம்ம ஜார்ஜ் கதவுக்கு பக்கத்துல நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் தான் குடி போதையில இருக்கான் பாத்தீங்களா? சோ அதனால அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஹஸ்பண்டும் இங்க என்னடா ஐபிஎல் மேட்சா நடக்குது வந்து பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை பயங்கரமா சாத்திடுறாரு. அதனால இந்த ஜார்ஜ் கோவத்துல அவனோட வீட்டுக்கு வந்து ஒரு கத்திய இழுத்துட்டு இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டாங்கல்ல வீடு அந்த வீட்டுக்கு போறான். அங்க இவன் போகும்போது அந்த ஹஸ்பண்ட காணோம், ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களும் என்னடா இது இவன் கத்தியோட உள்ள வந்திருக்கானேன்னு சொல்லி ஷாக்ல பாக்குறாங்க. அந்த நேரத்துல இந்த ஜார்ஜ் அவங்களோட கழுத்தை அறுத்துடுறான். அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல இப்ப வேற ஒரு ஸ்பாட்டா காட்டுறாங்க. அங்க ஹைவேஸ்ல ரோட்டோரமா ருபின்னு ஒருத்தரோட டெட் பாடி கிடக்கு. அங்க கட் பண்ணா இப்ப சிஐ சாஜன்ங்கிறவரு அந்த டெட் பாடி இருந்த ஸ்பாட்டுக்கு வந்து இவரோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சான்னு கேட்கும்போது, இல்ல சார் அவங்க ஒய்ஃப்க்கு நாங்க நிறைய டைம் கால் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா அவங்க கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சிஐ சாஜனும் இதெல்லாம் ஒரு ரீசனா? அவரோட ஆதார் கார்டு அந்த இருக்குல்ல அதுல அட்ரஸ் இருக்கும், நேர்ல போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. இப்ப போலீஸ்காரங்களும் இந்த இறந்து போன ரூபின்ங்கிறவரோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக போறாங்க. இப்ப அவங்களோட வீட்டுக்குள்ள போய் டோரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ருபினோட ஒய்ஃபான ஸ்னேகா இங்க கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில இறந்து கிடக்குறாங்க. ஸ்டார்ட்டிங்ல அந்த ஜார்ஜ் கழுத்தறுத்து கொலை பண்ணாம்ல, அந்த பொண்ணு தான் அங்க செத்து போய் கிடக்குற ரூபினோட ஒய்ஃப். இப்போ இந்த கேஸ் இன்னும் பரபரப்பாகுது. இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு சிஐ சாஜன் வந்துட்டாரு. அவர் மட்டும் இல்லாம ஏசிபியும் இப்ப நேர்லயே வந்திருக்காரு. இந்த ஏசிபியோட பேரு ஜான். இவர் இங்க வந்து ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைச்சதான்னு சொல்லி கேட்கும்போது, சார் இந்த பொண்ணு கொலை பண்ணப்பட்டது ஒரு கிச்சன் நைஃப்னால, அந்த நைஃபுமே ஃப்ளோர்ல இருக்கு. அந்த நைஃப்ல பிளட் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டேபிள்ல பாருங்க இதுலயும் பிளட் இருக்கு. ஸோ இப்போ இந்த எல்லா பிளட்டையும் நாம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ அந்த ஏசிபியும் சிஐ சார்ஜன் நீங்க இந்த கேஸை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ இந்த அபார்ட்மெண்ட்ல இறந்து போன அந்த ஃபேமிலியை தாண்டி மொத்தம் 5 ஃபேமிலி குடியிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க எல்லார்கிட்டையும் இந்த சிஐ சார்ஜன்ங்கிறவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த போலீஸ்காரங்களும் ஒரு கப்பலை விசாரிக்கிறாங்க. இவனோட பேரு ரோஹன். சிஐ சார்ஜனும் உங்களுக்கு இப்போ கொலை நடந்தது எப்போ தெரிய வந்ததுன்னு கேட்கும் போது, சார் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் எங்களுக்கு தெரிய வந்ததுன்னு சொல்றான். அதுக்கப்புறமா அடுத்த கப்பலான ஃபைசல் கிட்ட விசாரிக்கிறாரு. உனக்கும் ரோபினுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டோன்னு போலீஸ்காரங்க கேட்குறாங்க. அதுக்கு அவரும், சார் பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை சார், அவர் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துருந்தேன். எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் சார், அதனால எங்களால் வீட்டில் நிம்மதியாக இருக்கவே முடியலை. அதனால தான் சார் நான் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே போலீஸ்காரங்களும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தகவல் தெரியுமான்னு கேட்கும் போது, ஃபைசலோட ஒய்ஃபும், சார் ரூபினுக்கு கிரண் ஒருத்தன் ரொம்ப க்ளோஸு, ரூபினும் அவங்க ஒய்ஃபும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த கிரண் தான் வந்து அவங்கள சமாதானப்படுத்தி வைப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால அதே ஃப்ளாட்ல தங்கி இருக்க கிரணை விசாரிக்கிறதுக்காக இப்ப சிஐ சார்ஜன் போறாரு. நீயும் ரோபினும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோமே அப்படின்னு சார்ஜன் சொல்லும்போது, சார் நானும் ரோபினும் ஃப்ரெண்ட் இல்லை சார், நானும் ஸ்னேகாவும் தான் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் காலேஜில் ஒன்றா படித்தவங்க. அவள் என்னோட கிளாஸ்மேட். ஆனால் காலேஜ் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஃப்ளாட்டுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் அவளை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஷாஜனும் உங்களுக்கு வேற யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்கும்போது அவன் இல்லைன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா இப்போ இந்த போலீஸ்காரங்களும் வெளியே வராங்க. வந்து பார்த்தா அங்கே 3 பேர் நிற்கிறானுங்க. அவனுங்க கிட்ட போயிட்டு நீங்கள் எல்லாம் யாரான்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் எல்லாம் சினிமாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ்காரங்களும் நேத்துக்கு நைட்டு நீங்க என்ன பாத்தீங்களோ அதை மறைக்காம என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு விசாரிக்கிறாரு. இப்போ அவனுங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நேத்துக்கு நைட்டு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவனுங்க ரூம்ல உட்காந்துட்டு ஸ்கிரிப்ட் எழுதி அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறமா சாப்பாடு வாங்க போலான்னு சொல்லிட்டு 2 பேர் வெளியே வந்து லிஃப்ட்ல இறங்குறதுக்காக போயிருக்கானுங்க. அந்த நேரத்துல 2 பேர் ரவுடிங்க மாதிரி தெரிஞ்சது. அவங்க லிஃப்ட்டுக்குள்ளேருந்து வெளியே வர்றதை பார்க்குறானுங்க. அப்படியே ஸ்னேகாவையும் இவங்க பார்த்துருக்காங்க. ஸ்னேகா எப்படி இருந்திருக்காங்கன்னா, ரொம்ப பதட்டமா தலையில கை வச்சுட்டு டோரை பயங்கரமா சாத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவனுங்க லிஃப்ட்ல கீழே இறங்கி பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஒயிட் கலர் ஆம்னி வேன் நின்றுருக்கு. அதுக்கப்புறமா இவங்க வண்டி எடுத்துட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக கிளம்பி இருக்கானுங்க. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவனுங்க போலீஸ் கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க.
இப்ப போலீஸ்காரங்களும், "சார் இங்க இருந்த எல்லா ஃப்ளாட்டையும் செக் பண்ணியாச்சு. இப்ப 8Gங்கிற ஒரு ரூம்ல மட்டும் ஒருத்தன் கதவே திறக்க மாட்டேங்கிறான் சார்" அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அதனால சிஐ சாஜனம் அங்க போயிட்டு ரொம்ப நேரமா கதவ தட்டிக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்துல ஒருத்தன் இப்ப டோர ஓப்பன் பண்றான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்ம பார்த்த அந்த ஜார்ஜ் தான் இவன். இப்போ போலீஸ்காரங்களும் வீட்டுக்குள்ள போய் வீட சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அந்த நேரத்துல போலீஸ்காரங்க ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா அவனோட வீட்டு ஃப்ளோர்ல ரத்த கறை இருக்கு. அதுக்கப்புறமா அவனோட ஷர்ட்ட பார்க்குறாங்க. ஷர்ட்லயும் ரத்த கறை இருக்கு. அப்போ போலீஸ்காரங்களும், "என்னடா இது ஷர்ட்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "சார் இது நான் பெயிண்டிங்ஸ் பண்ணுவேன். அந்த பெயிண்டா இருக்கும் சார்" அப்படின்னு சொல்றான். அப்போ போலீஸ்காரங்களும், "பெயிண்டா? அப்படின்னா உன் கையில அது எதுக்குடா அடிபட்டிருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "சார் நைட் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே ஞாபகம் இல்ல சார். நான் நல்ல போதையில இருந்தேன்" அப்படின்னு சொல்றான். அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல இப்ப சிஐ சாஜனும் மத்த போலீஸ் கிட்ட ரூபினுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி விசாரிக்கும் போது, "ஆமா சார், அக்ஷய்ன்னு ஒருத்தன் அவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இப்போ அந்த அக்ஷய விசாரிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. இப்போ போலீஸ்காரர்களும் ரூபினையும் ஸ்னேகாவையும் பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த நேரத்துல இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ரூபனும் ஸ்னேகாவும் காலேஜ்ல சேர்ந்து படிச்சவங்க. இவங்க காலேஜ்லயே லவ் பண்ணியிருக்காங்க. இவங்க லவ் பண்ற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா 2 வீட்டையும் எதிர்த்துக்கிட்டு இவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்னேகாவோட அப்பா அடிக்கடி இவனை மிரட்டுறதுக்காக ரவுடிங்களை எல்லாம் அனுப்புவாரு. இந்த விஷயத்த அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சிஐ சாஜனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உங்களை அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு. ஸோ அதனால சிஐ சாஜனும் உடனே கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜார்ஜோட வீட்ல கொஞ்சம் பிளட் எல்லாம் இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. அதை டெஸ்ட் பண்ணவர் தான் இப்ப நம்ம சாஜனை கூப்பிட்டுருக்காரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, "சார் ஸ்னேகா இறந்து போன வீட்ல நமக்கு ஒரு கத்தி கிடைச்சது இல்லையா, அந்த கத்தியால ஸ்னேகா கொலை செய்யப்படல. அந்த கத்தியில இருக்க ரத்தமும் ஸ்னேகாவோடது கிடையாது. ஒருவேளை அந்த ரத்தம் கொலையாளியோட தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல சார், ஸ்னேகா எப்போ கொலை செய்யப்பட்டாங்களோ அதே நேரத்துக்கு ரூபினும் அந்த ரூம்குள்ள இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ரூபினோட பிளட் சாம்பிள்ஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஸ்னேகாவையும் ரூபினையும் அந்த ரூம்குள்ளேயே வச்சுதான் யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. ஆனா ஸ்னேகா செத்து 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ரூபின் செத்து போயிருக்கான். அதுக்கப்புறமா ஸ்னேகாவோட கழுத்துல ஒரு நகைக்கீறல் இருந்திருக்கும். அதையும் இவங்க செக் பண்ணியிருப்பாங்க. அது ரூபினோடதுன்னு சொல்றாரு. மத்தபடி வேற எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுமே அந்த வீட்ல கிடைக்கவே இல்ல சார். இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது கொலையாளி ரொம்ப புத்திசாலின்னு நமக்கு தெரியுது சார் அப்படின்னு சொல்றான். அங்க கட் பண்ணா இப்ப அந்த ஜார்ஜ ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. எதுக்காக இந்த ஜார்ஜை இப்ப விசாரிக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஸ்னேகாவோட வீட்ல ஒரு கத்தி கிடந்திருக்கும் இல்லையா, அந்த கத்தியில இருந்த பிளட் இவனோட பிளட். ஸோ அதனால தான் இப்போ இவனை விசாரிக்கிறாங்க. "உன்னோட கையில அடிபட்டிருக்கு. உன்னோட கையில அடிபட்ட நேரமும் ஸ்னேகா இறந்த நேரமும் ஒரே நேரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டு ஃப்ளோர்ல கிடைச்ச பிளட் சாம்பிள்ஸும் உன்னோட பிளட் சாம்பிள்ஸும் மேட்ச் ஆகுது. அதனால ஒழுங்கா நீ உண்மையை சொல்லிருன்னு" சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜார்ஜும், "ஆமா சார், நான் தான் என் கையால அவளை குத்தி கொன்னேன்" அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல இப்ப என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இப்ப இந்த ஜார்ஜ் போதையில ஸ்டெப்ஸ் மேல ஏறி வரான். வீட்டுக்குள்ள அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இவன் எட்டி பார்க்கறான். என்னடா இங்க ஐபிஎல் மேட்சா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை படார்னு சாத்திடுறாங்க. அந்த கோவத்துல இவன் அவனோட ரூமுக்கு போறான். ட்ரக்ஸும் எடுத்துக்கிறான். இப்ப அவனோட வீட்டுல பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல மறுபடியும் அவங்களோட வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதனால இவனுக்கு இங்க பயங்கர இரிட்டேட் ஆகுது. ஸோ அதனால இன்னும் கோவமாகி அவன் வீட்டுல இருந்த ஒரு கத்தி எடுத்துட்டு அவங்க ஃபிளாட்டுக்கு போறான். கதவை திறக்கிற ஸ்னேகாவை கழுத்தறுத்து கொலை பண்ணிடுறான். இது எல்லாத்தையுமே அவன் சொல்லி முடிக்கிறான். இப்போ சிஐ சாஜனும், "ஜார்ஜ் நீங்க இருந்து போலாம்" அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த நேரத்துல அவரோட அசிஸ்டன்ட்டும் நம்ம சிஐ சாஜன் கிட்ட வந்து, "என்ன சார் நீங்க, அவன் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி அவனே ஒத்துக்கிறான். நீங்க அவனை போன்னு சொல்லி விட்டுட்டீங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சிஐ சாஜனும், "அவன் தான் கொலை பண்ணேன்னு அவன் சொன்னாலும் அவன் கொலை பண்ணதுக்கு நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நேத்துக்கு நைட்டு அவன் பயங்கர போதையில இருந்திருக்கான். அவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு அவனுக்கே தெரியல. இவன் சொல்றதெல்லாம் உண்மைதானான்னு சொல்லி நம்ம தான் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஒன்று பண்ணுங்க, அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ், அதுக்கப்புறமா விசிட்டர்ஸ் ரெஜிஸ்டர், இதெல்லாமே என்னோட டேபிளுக்கு வரணும்" அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல இப்போ இந்த அபார்ட்மெண்ட்ல சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்காக ஒருத்தன் இருப்பான். அவன் கிட்ட சிஐ சாஜன் போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி அவன் கிட்ட ப்ளே பண்ண சொல்றாரு. அவனும் ப்ளே பண்ணி காட்டுறான். அந்த நேரத்துல ஒரு ஒயிட் கலர் ஆம்னில 3 ரவுடி பசங்க வர்றாங்க.
இப்ப அந்த ஆம்னிக்குள்ள 2 பேர் யாரோ ஒருத்தங்கள தூக்கிட்டு வந்து டிக்கிக்குள்ள வைக்கிறாங்க. இத பார்த்ததும் அத ஜூம் பண்ணுன்னு அவரு சொல்றாரு. உடனே இவனும் ஜூம் பண்ணி காட்டுறான். அப்ப அத பார்த்துட்டு அந்த வண்டி நம்பர் கிடைக்குது. இத பார்த்துட்டு இந்த நம்பர் பிளேட்ட வச்சு இவனுங்க டீட்டெயில்ஸ உடனே ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல இப்போ அந்த 3 ரவுடிங்கள நமக்கு காட்டுறாங்க. அதுல அவனுங்களுக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. "ஹே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போலீஸ்க்கு கிடைச்சிருச்சு. உடனே எப்படியாவது கண்காணாத இடத்துக்கு தப்பிச்சு போயிருங்க" அப்படின்னு இவங்களுக்கு தகவல் கிடைக்குது. ஸோ அதனால இவனுங்களும் ஐயையோ! தப்பிச்சிரணும்னு சொல்லிட்டு அங்கருந்து வேகமா கிளம்புறானுங்க. ஆக்சுவலா வேற யாரோ சொல்லி தான் இவனுங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க போல. அதனால இப்போ ஒரு இடத்துல தலைமறைவா இருக்காங்க. இப்ப இதுல 2 பேர் மட்டும் அவங்களோட ஒயிட் ஆம்னி எடுத்துட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக வெளிய போறாங்க. அந்த நேரத்துல இப்ப எதிர்ல வேற ஒரு லாரி டிரைவர நமக்கு காட்டுறாங்க. இவரும் லாரிய வேகமா எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்ப இவருக்கும் ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 ரவுடி பசங்க இருக்காங்க இல்லையா? அவங்களோட கதைய முடிக்கணுங்கிற மாதிரி இவருக்கு யாரோ இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க. ஸோ அதனால அத கேட்டுக்கிட்ட இவரும் லாரியில வேகமா வந்துட்டு, அந்த ஆம்னில வந்துட்டு இருக்க 2 பேர அடிச்சு தூக்கிர்றாரு. அவ்வளோதான் ஸ்பாட்லயே அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. ஆக்சுவலா போலீஸ்காரங்க இந்த 3 ரவுடிங்களையும் தேடிட்டு இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா? அதுல 2 ரவுடிங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இப்ப போலீஸ்காரங்களும் நம்ம இவனுங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எவனோ இவங்கள கொலை பண்ணியிருக்கானே சார், அப்படின்னா கொலைகாரன் நம்மள விட ரொம்ப கிளவரா இருக்கான் சார் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இப்ப ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல போலீஸ்க்கு ஒரு ஃபோன் கிடைச்சிருக்கு. அந்த ஃபோனை சார்ஜனோட அசிஸ்டன்ட் ஒரு மொபைல் கடைக்கு கொண்டு போய் இந்த ஃபோனை அன்லாக் பண்ணணும். அது மட்டும் இல்லாம டிஸ்பிளே டேமேஜ் ஆயிருக்கு, அதை சரி பண்ணி கொடுங்க, எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்கும்போது அவனு 1/2 அன் ஹவர் ஆகும்னு சொல்றான். சரி நான் இங்கேயே வெயிட் பண்றேன், சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்றாரு. ஸோ அதனால இப்ப அந்த கடைக்காரனும் அந்த ஃபோனை மொத்தமா கிளியர் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுக்குறான். அத பார்த்த அந்த சார்ஜனோட அசிஸ்டன்ட் பயங்கரமா ஷாக் ஆகுறான். அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல சிஏ சார்ஜனுக்கு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு சார்ன்னு சொல்லும்போது சிஏ சார்ஜனும் உடனே அந்த ஃபோனை எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்றாரு. அந்த நேரத்துல அவரும் இப்போ நேரா அந்த ஃபோனை கொண்டு வந்து சிஐ சார்ஜன் கிட்ட கொடுக்குறாரு. இவரும் அதுல என்ன இருக்குன்னு பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜார்ஜ் இருக்கான்ல, அவன் ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்து இந்த ஸ்னேகாவை மிரட்டிட்டு இருக்கான். இந்த விஷயத்த வேற யாரோ வீடியோ எடுத்துருக்காங்க போல. ஸோ இதை ஏசிபி கிட்ட காட்டுறாங்க. அந்த ஏசிபியும் இந்த ஒரு எவிடன்ஸ் போதும், அவனை உடனே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல நம்ம சிஐ சார்ஜனும், சார் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை சார், அவன் ஜஸ்ட் ஸ்னேகாவை மிரட்டிட்டு மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஏசிபியும், அவன் இவ்ளோ மிரட்டுறான், மிரட்டிட்டு கொலை பண்ணாமலா போயிருப்பான், இவன் தான் அந்த கொலையாளி, அதனால நாளைக்கு நம்ம மீடியா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு இவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஏசிபி நேரா மீடியா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஸோ அதனால மீடியாக்காரங்களும் அந்த ஜார்ஜ் தான் கொலையாளின்னு சொல்லி ஃப்ளாஷ் நியூஸ் எல்லாம் பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல இப்போ இந்த சிஐ சார்ஜனுக்கு ஏதோ கன்ஃபியூஷனாவே இருக்கு, அந்த ஜார்ஜ் இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு. ஸோ அதனால அவங்க பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட ஒய்ஃபும் பக்கத்துல வந்து, என்ன அதான் கேஸை சால்வ் பண்ணிட்டீங்கல்ல, இன்னும் ஏன் டென்ஷனா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஷாஜனும், இல்ல கேஸ் இன்னும் முடியல, ஜார்ஜ் அந்த வீடியோல ஸ்னேகாவை கத்திய வச்சு மிரட்டுற மாதிரி தான் இருக்கு, அவன் கொலை பண்ண மாதிரியான ஒரு வீடியோ அதுல இல்ல. அது மட்டும் இல்லாம ஜார்ஜ் அவங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவன் ஸ்டெப்ஸ்ல யாரையோ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல யாரோ நின்றுருக்காங்க. அப்ப அவங்க இந்த கொலையை கண்டிப்பா பார்த்துருக்கணும். கொலையை பார்த்தவங்க ஏன் இது வரைக்கும் போலீஸ் கிட்ட அந்த கொலையை பத்தி இன்ஃபார்ம் பண்ணாம இருக்கணும்? ஸோ சைட்ல நின்ன ஆள் கூட கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் கூட வந்த கூட்டாளி தான் இந்த வீடியோவையும் எடுத்திருக்கணும். ஜார்ஜோட கையில இருந்த கத்தி தான் இப்ப ஸ்னேகாவோட வீட்டுக்குள்ள விழுந்திருக்கு. இப்போ இதை செக் பண்ண ஃபாரன்சிக் டீம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கத்தியால ஸ்னேகா கொல்லப்படலைன்னு தான் சொன்னாங்க. அப்படின்னா ஸ்னேகாவை கொன்னது யாரு? இதை முழுசா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஜார்ஜ் தான் கொலையாளின்னு ஏசிபி அவராகவே முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அதனால இதை ஒழுங்கா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சாஜனும் ஒரு போலீஸுக்கு கால் பண்ணி ரூபினோடதும் ஸ்னேகாவோடதும் கால் ஹிஸ்டரி மொத்தமா நாளைக்கு என்னோட டேபிளுக்கு வரணும்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் இப்ப ஷாஜனுக்கு அந்த கால் ஹிஸ்டரி எல்லாமே கிடைக்குது. அதை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஷாஜன் அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, இந்த ரூபின் உண்மையாவே ஒரு பொம்பளை பொறுக்கி போலதான் இருக்கு, அவனோட அப்பார்ட்மெண்ட்ல இருக்க பொண்ணுங்களையே அவன் விட்டு வைக்கல, இந்த லிஸ்ட்ல இருக்கவங்களையெல்லாம் நாம போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஸ்டார்டிங்ல ரோகன் சொல்லி ஒருத்தனை விசாரிச்சிருப்பாங்க இல்லையா, அவனோட வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் போறாங்க.
அங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ரோகன் இல்லையான்னு கேட்குறாங்க. அவங்க ஒய்ஃபும் இல்லன்னு சொல்றாங்க. ஸோ அதனால அவன் இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்ககிட்ட தான் நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சாஜனும் அவங்க கிட்ட இந்த கேஸ்ல நீங்க எதையாச்சும் எங்ககிட்ட சொல்லாம மறைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. இந்த லேடியும் சார் சார் நான் உண்மையா சொல்லிடுறேன் சார். நானும் ரூபினும் கொஞ்சம் க்ளோஸ் தான் சார். அவர் எப்போ இங்க வந்தாரோ அப்போலேருந்து நாங்க 2 பேரும் க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்கோம். அவருக்கும் எனக்கும் கொஞ்சம் பழக்கம் இருந்துச்சுன்னு சொல்றா. இத கேட்ட போலீஸும் அதெல்லாம் கால் ஹிஸ்டரியிலேயே தெரியுது. அதெல்லாம் சரி அவரை நீங்க எதுக்காக பிளாக் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அவளும் சார் ரூபின் செத்து போறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு ஒரு கொரியர் வந்துச்சு. அந்த கொரியர்ல நானும் ரூபினும் ஒண்ணா இருக்க மாதிரியான போட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பயந்துட்டு ரூபின் கூட பேசுறதே இல்ல. அதுக்கப்புறம் தான் நான் அவனை பிளாக் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்றா. இது மட்டும் தான் சார் எனக்கு தெரியும். நான் அவனை கொலையெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றா. அங்க கட் பண்ணா இப்ப நேரா ஃபைசலோட வீட்டுக்கு போறாங்க. உங்க வீட்டுக்கு போட்டோஸ் வீடியோஸ் ஏதாச்சும் கொரியர் வந்துச்சான்னு கேட்கும்போது அப்பெல்லாம் எங்களுக்கு வரல சார். என்ன எங்களை ஃப்ரேம் பண்ணலான்னு பாக்குறீங்களா? ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் இருந்தா அதுக்கப்புறம் வந்து எங்களை விசாரிங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு, அதை தான் காட்டவா அப்படின்னு இந்த ஃபைசல் போனை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறாரு. இத பார்த்த சாஜனுக்கு பயங்கர ஷாக்கு. என்னன்னா இந்த ஸ்னேகா இறந்து போறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சிஐ சாஜன் இருக்காரு இல்லையா, அவரு ஸ்னேகாவோட வீட்டுக்குள்ள போயிட்டு வர மாதிரியான ஒரு வீடியோ இவர்கிட்ட இருக்கு. என்ன சார் இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்களுக்கும் ஸ்னேகாக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு இந்த ஃபைசல் கேட்குறான். ஆக்சுவலா இந்த ஃபைசலோட பொண்ணு டான்ஸ் ஆடுறத ரெக்கார்ட் பண்ணும்போது தான் இந்த விஷயத்த இவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அந்த நேரத்துல நம்ம சாஜனை உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல இப்ப இந்த விசாரணைய பண்ணிக்கிட்டு இருக்க சிஐ சாஜன் 1 வாரத்துக்கு முன்னாடி ஸ்னேகாவோட பிளாட்டுக்குள்ள போயிட்டு வந்திருக்காரு. ஆனா என்ன காரணத்துக்காக போனாருன்னு தெரியல அப்படின்னு மீடியால எல்லாம் பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த நியூஸ அந்த ஃபைசல் தான் மீடியா கிட்ட கொடுத்திருக்கான் போல. இப்ப டிஜியும் ஏசிபி ஜானை கூப்பிட்டு உங்களோட டீம் தானே இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த சிஐ சாஜன் எங்க, அவன் எதுக்கு ஸ்னேகாவோட வீட்டுக்கு போனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சிஐ சாஜன் வந்துடுறாரு. அவர்கிட்ட இந்த டிஜியும் யோ எதுக்காக நீ 1 வாரத்துக்கு முன்னாடி அவ வீட்டுக்கு போனேன்னு கேட்கும் போது அந்த நேரத்துல இப்ப சிஐ சாஜன் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், என்னோட வீட்டுக்கு வாங்கங்கிற மாதிரி ஸ்னேகா தான் கூப்பிட்டுருக்கா. ஸோ அதனால இவர் லேடி கான்ஸ்டபிளோட தான் அவங்களோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப ஸ்னேகாவும் இல்ல சார் எல்லார்கிட்டையும் என்னால சொல்ல முடியாது, உங்ககிட்ட மட்டும்தான் நான் சொல்லணும், நீங்க மட்டும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அதனால தான் இவர் மட்டும் ஸ்னேகாவோட ஃபிளாட்டுக்குள்ள போயிருப்பாரு. அந்த நேரத்துல அந்த டிஜியும் இதோ பாரு உனக்கு 7 நாள் தான் டைம், அதுக்குள்ள நீ இந்த கேஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல இந்த போலீஸ்காரங்க ஃபைசலை ஸ்டேஷன்ல கொண்டு வந்து பயங்கரமா அடிக்கிறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இவர் தான் மீடியா கிட்ட அந்த வீடியோவை கொடுத்திருப்பாரு. ஸோ அதனால நம்ம ஷாஜனோட அசிஸ்டன்ட் தான் இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த நேரத்துல நம்ம ஷாஜனும் உள்ள வந்து ஐயோ எதுக்காக அடிக்கிறீங்க, விசாரிக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை, நம்ம இவரை விசாரிக்கணும்னு நினைச்சது இவரோட ஒய்ஃப் நம்பர் ரூபினோட போன்ல இருக்கு, அது மட்டும் இல்ல ஸ்னேகா என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையான்னு இவர்கிட்ட கேட்டாதான் தெரியும் அப்படின்னு சொன்னதும் இப்போ பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஸ்னேகா ஆக்சுவலா நம்ம சாஜன் கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ரூபின் நிறைய பொண்ணுங்க கூட பழகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்திருக்கும். அதை பற்றி நம்ம ஷாஜன் கிட்ட சொல்லிட்டு இந்த ரூபின் அடித்து டார்ச்சர் பண்ணுற விஷயத்தையும் சொல்லிட்டு நீங்கள் தான் சார் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஷாஜன் சொல்லியிருப்பாரு. இப்போ ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க சிஐ ஷாஜனும் நம்ம இந்த கேஸில் யாரையெல்லாம் சஸ்பெக்ட் பண்ணுறோமோ அவங்கள நாம் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கொலைகாரன் அவங்கள ரீச் பண்ணி கொலை பண்ணிடுறான். இனிமேல் இந்த கேஸ் விஷயமா யாரோட உயிரும் போகக்கூடாது, அதனால இவனை விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஃபைசல்கே மனசை கேட்காம சார் நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான் சார், என்னோட வாட்ஸ்அப்க்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறான். அதில் ரூபினும் இவரோட ஒய்ஃபும் சேர்ந்து ஒன்றா இருக்க மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு. உடனே நம்ம ஷாஜனும் இந்த நம்பரை நீங்கள் ட்ரேஸ் பண்ணுங்கன்னு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அங்கே கட் பண்ணா இப்போ நம்ம ஷாஜனும் நேராக ஜார்ஜ் கிட்ட வந்து நீ தான் கொலையாளின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் நீ கொலை பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவனும் சார் அன்னைக்கு நான் பயங்கர போதையில இருந்தேன், வீட்டுக்கு வந்தேன், சாப்பிட்டேன், பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த இடத்துல ரூபினோட வீட்டுல இருந்து ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு, ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நான் என்ன பண்ணேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை சார் அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல ஷாஜனும் நீ என்ன பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவரோட கையில ஒரு வீடியோ இருக்கும் இல்லையா, அதை நம்ம ஜார்ஜுக்கு போட்டு காட்டுறாரு. அதுல இந்த ஜார்ஜ் உள்ள போறான், ஸ்னேகா கிட்ட கத்திய காமிச்சு மிரட்டுறான்.
போயிடுறான். அப்படியே அங்க இருக்க ஒரு டேபிள அவனோட கையாலேயே அடிச்சு உடைக்கிறான். அதுல தான் இந்த ஜார்ஜுக்கு அவனோட கையில அடிபட்டிருக்கு. இப்ப அப்படியே அவன் வெளிய வரான். ரைட் சைட்ல ஸ்டெப்ஸ்ல யாரையோ பார்த்து ஏதோ பேசுறான். இதெல்லாம் பார்த்த ஜார்ஜுக்கே ஷாக்கு. ஐயோ! நானா இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு. இப்ப ஷாஜன் என்ன கேட்குறாருன்னா, "நீ வலது பக்கத்துல யார்கிட்டயோ பார்த்து பேசுறல்ல, அது யாரு? அத நீ நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லு. அவங்க யாருன்னு நீ சொன்னா தான் இந்த கேஸ்லேருந்து உன்ன எங்களால காப்பாத்த முடியும்னு" சொல்றாரு. அதுக்கு நான் ஜார்ஜும் நல்லா யோசிச்சு பார்க்குறான். அவனுக்கு ஞாபகத்துக்கே வரல. "சார் சத்தியமா எனக்கு ஞாபகம் வரல சார்" அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல இப்ப ஷாஜனுக்கு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. "சார் நீங்க ஒரு நம்பர ட்ரேஸ் பண்ண இப்ப சொன்னீங்க இல்லையா? அந்த நம்பர் நம்ம ஊர்ல இருக்க ஒரு 2 ரவுடி பசங்களோடது சார்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஷாஜனும் அப்படின்னா உடனே அவனுங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இப்போ அவங்க அந்த ரவுடிங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப ஷாஜனும் அவனுங்க கிட்ட, "இதோ பாருங்க, உங்க 2 பேர்ல ஒருத்தனோட நம்பர்ல இருந்து அவங்களுக்கு அடிக்கடி கால் போய்க்கிட்டே இருந்திருக்கு. இன்னொருத்தன் கிட்ட, இதோ பாரு, உன் நம்பர்ல இருந்து ரூபினும் ஃபைசலோட ஒய்ஃபும் ஒண்ணா இருந்த மாதிரி ஃபைசலோட வாட்ஸ்அப்புக்கு இமேஜஸ் சென்ட் ஆயிருக்கு. உண்மைய சொல்லுங்க, எதுக்காக நீங்க கொலை பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவனுங்களும், "சார் சத்தியமா சொல்றோம் சார், இந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. முன்னாடி நாங்க ரவுடியா இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா நாங்க இப்போ எங்களோட ரவுடி தொழிலை எல்லாம் விட்டுட்டு திருந்தி சொந்தமா உழைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் சார். நாங்க இந்த கொலையை சத்தியமா பண்ணல சார்ன்னு சொல்றானுங்க. அந்த நேரத்துல இன்னொரு போலீஸ்காரர் அங்க வந்து, "சார் இவனுங்க 2 பேரும் சொல்றது உண்மைதான் போல இருக்கு சார். இவனுங்க 2 பேரோட நேம்ல தான் இந்த நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா இந்த நம்பரை இவனுங்க யூஸ் பண்ணி ரொம்ப நாட்கள் ஆகுது. அப்படின்னா இவங்களோட சிம்மை யூஸ் பண்ணி வேற எவனோ தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல இப்ப நம்ம ஷாஜனும் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட, "நான் திரும்பவும் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி இப்ப திரும்பவும் அந்த ஃபுட்டேஜஸை ரொம்ப க்ளோஸா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவர் ஒன்ன கண்டுபிடிக்கிறாரு. இப்ப அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட, "இதோ பாரு, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை நல்லா கவனி. 11:45ல இருந்து 47 வரைக்கும் இருந்த ஃபுட்டேஜ் அந்த இடத்துல இல்ல. நம்ம கையில இது கிடைக்கிறதுக்கு முன்னாடி யாரோ இதை எடிட் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்றாரு. "அதோ பாரு, அந்த ரவுடிங்க வந்து ஆம்னிக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் கார் நிக்குது. ஆனா திடீர்னு பாரு, அந்த கார் காணாம போயிருச்சு. அது எப்படி கார் திடீர்னு மறைஞ்சு போகும்? மூவ் ஆகி தானே போயிருக்கணும். அப்படின்னா இந்த கார்ல தான் யாரோ வந்திருக்காங்க. ஜார்ஜ் வலது பக்கமா திரும்பி ஒருத்தங்கிட்ட பேசினாலே இந்த கார்ல வந்தவங்களா கூட இருக்கலாம். ஸோ அதனால இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் மேனேஜ் பண்ற ஒருத்தன் தானே நமக்கு இதை காட்டியிருப்பான். அவனை முதல்ல நீங்க பிடிங்க" அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால இப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மேனேஜ் பண்றவன் இருந்தாமலே அவனை இப்போ ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவனோட பேரு ராகுல். இப்ப ஷாஜனும் ராகுல் கிட்ட, "மரியாதையா உண்மையை சொல்லிரு. யாரை காப்பாத்துறதுக்காக நீ இந்த வீடியோவை எடிட் பண்ணன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவனும், "சார் நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன்னு" சொல்லி எல்லா உண்மையும் சொல்றான். அங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஷாஜன் ஸ்டார்டிங்ல இந்த ஸ்னேகாவோட கிளாஸ்மேட்னு கிரண் ஒருத்தங்கிட்ட விசாரிச்சப்பாங்க இல்லையா, அவன் வீட்டுக்கு வந்து அவனை தரதரன்னு இழுத்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு, "மரியாதையா உண்மையை சொல்லு. எதுக்காக நீ ஸ்னேகாவையும் ரூபினையும் கொலை பண்ண? அப்படி நீ கொலை பண்ணலைன்னா எதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நீ எடிட் பண்ண சொன்ன? ஒழுங்கா மரியாதையா உண்மையை சொல்லுன்னு" சொல்லி அவனை மிரட்டுறாங்க. அப்போதான் கிரண் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனும் ஸ்னேகாவும் கிளாஸ்மேட்ஸ் பாத்தீங்களா? அப்பவே இவனுக்கு ஸ்னேகா மேல ஒரு க்ரஷ், லவ் இருந்திருக்கு. ஆனா ஸ்னேகா இவனை லவ் பண்ணாம ரூபினை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதை இவனால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. அதனால பயங்கர டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி மாறி இருக்கான். அதுக்கப்புறமா இவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா அவன் எல்லாத்தையுமே மறந்துருக்கான். அதுல இருந்து இவனோட லைஃபை இவன் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அந்த நேரத்துல தான் கோஇன்சிடென்ஸா இவனோட அப்பார்ட்மெண்ட்லயே ஸ்னேகா கூடி வந்திருக்கா. பல வருஷத்துக்கு அப்புறம் ஸ்னேகாவை அவன் இந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் பார்க்குறான். அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸ்னேகா மேரேஜ் லைஃப்ல சந்தோஷமா இல்லைன்னு. எப்பெல்லாம் ஸ்னேகா சோகமா இருக்காளோ அப்ப எல்லாம் இவன் தான் போய் ஆறுதல் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமா தான் இனிமே எப்ப ஸ்னேகா சோகமா இருந்தாலும் அவளை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி இவன் முடிவெடுத்திருக்கான். அதுல இருந்து இவன் ரொம்ப நேரம் ஸ்னேகா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் அவ ரொம்ப சோகத்துல இருந்திருக்கா. எதனாலனா அவளோட ஹஸ்பண்டான ரூபன் இருக்கான் இல்லையா, அவன் நிறைய லோனு, கடன் அப்படி இப்படின்னு நிறைய வாங்கி வச்சிருக்கான். ஆனா அது எல்லாத்தையுமே அவனால திரும்ப கட்ட முடியல. அதுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஸ்னேகா கிட்ட இன்னொருத்தன் கூட நீ போ அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா ஸ்னேகா இவ்வளோ நாள் இவன் அடிச்சது, திட்டினது, கொடுமைப்படுத்தினது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருந்திருக்கா. ஆனா இந்த வார்த்தையை அவளால பொறுத்துக்கவே முடியல. அதனால அவனை கொலை பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவுல இருந்திருக்கா. இந்த விஷயத்த ஸ்னேகா கிரண் கிட்டையும் சொல்லியிருக்கா. ஸோ இந்த கிரணும்
ஸ்னேகாக்காக என்ன வேணா பண்ணலான்னு சொல்லி முடிவெடுத்திருக்கான். அதனால தான் அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி ரூபினை கொலை பண்ணலான்னு சொல்லி அவங்களோட ஃப்ளாட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த ரூபினும் அவனோட வேலையை முடிச்சிட்டு ஸ்னேகாவோட ஃப்ளாட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வந்தவனும் நம்ம ஸ்னேகா கிட்ட அவன்கிட்ட போற விஷயத்த சொன்னனே அது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்ப ஸ்னேகாவும் அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இந்த சண்டை தான் இவங்க 2 பேருக்குள்ள நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்துல தான் ஜார்ஜ் வந்து இவங்க வீட்டு வெளியில எட்டி பார்த்திருக்கான். அதுக்கு தான் இந்த ரூபினும் இங்க என்ன கிரிக்கெட் மேட்சா நடக்குதுன்னு சொல்லி கோவத்துல கதவை சாத்தியிருப்பான். அவன் கதவை சாத்திட்டு வந்து வீட்டுக்குள்ள பயங்கரமா சரக்கடிச்சிட்டு இதோ பாரு நான் அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். சோ அதனால நீ அவன் கூட போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். அப்ப ஸ்னேகாவும் என்ன எதுக்குடா போக சொல்ற, உனக்கு தான் அத்தனை பொண்ணுங்களை தெரியும் இல்லையா, அதுல யாரையாச்சும் போக சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல சண்டை போட்டுட்டு இருந்த ரூபன் திடீர்னு மயக்கம் வந்து சோஃபால விழுந்திருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி இந்த ரூபின் சரக்கு குடிச்சிருப்பான் இல்லையா, அந்த சரக்குல இவங்க மயக்க மருந்த கலந்து வச்சிருக்காங்க. யாரெல்லாம்னா நம்ம ஸ்னேகாவும் கிரணும் சேர்ந்து. ரூபின் மயங்கிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே கிரணும் சைலண்டா ஸ்னேகாவோட வீட்டுக்குள்ள வந்துடுறான். இப்ப அவன் ஸ்னேகா கிட்ட இரு நான் காரை ரெடியா வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போலான்னு போறப்போ இந்த ரூபின் இருக்கான் இல்லையா, அவன் ஃபுல்லா மயங்கல போல சும்மா நடிச்சிட்டு இருந்திருக்கான். ஸோ அதனால அவளோட கழுத்தை பிடிச்சி ஹே நான் இல்லாதப்போ இவனை எதுக்கடி ரூமுக்குள்ள விட்டேன்னு அங்க பயங்கரமா சண்டை நடக்குது. இந்த சண்டையில கிரண் என்ன பண்றான்னா அங்க ஒரு ஃப்ளவர் ஸ்டாண்ட் இருக்கும், அதை எடுத்து ரூபினோட மண்டையிலேயே பயங்கரமா அடிச்சிடுறான். அதுக்கப்புறமா நீ இவனை பார்த்துக்கோ நான் கீழே காரை ரெடியா எடுத்து வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கீழே போயிருக்கான். அந்த நேரத்துல தான் ஸ்னேகா வலியோட கதவை சாத்துனான்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருந்த பையன் ஒருத்தன் சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, இந்த வலியோட தான் ஸ்னேகா அந்த நேரம் கதவை சாத்திருப்பாங்க. இவன் கீழே போய் காரை எடுத்து வச்சுட்டு திரும்ப ஸ்டெப்ஸ்ல ஏறி வரான். அப்ப கரெக்டா ஜார்ஜ் ஸ்னேகாவோட ரூமை விட்டு வெளியே வரான். ஸோ ஜார்ஜ் வலது பக்கமா ஸ்டெப்ஸை பார்த்து பேசின ஆளு வேற யாருமே இல்ல நம்ம கிரண் கிட்ட தான். இப்ப கிரண் ஸ்னேகாவோட வீட்டுக்குள்ள வந்து பாக்குறான். பார்த்தா பயங்கர ஷாக்கு, ஏன்னா ஸ்னேகா அந்த இடத்துல செத்து போய் கிடக்குறா. இப்போ அவன் கீழே காரை எடுத்து வைக்க போன கேப்ல இங்க என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு எதுவுமே புரியல. சோ அதனால இவன் பயந்து போய் ரூம்ல இருந்து தப்பிச்சு வெளியே ஓடி போயிட்டான். அதனால இவன் அந்த காரை எடுத்து வச்ச ஃபுட்டேஜ் தான் இவன் அவனோட ஃப்ரெண்டான அந்த சிசிடிவி மேனேஜ் பண்ற ராகுல் கிட்ட டெலீட் பண்ண சொல்லியிருக்கான். இதை எல்லாத்தையுமே கிரண் இப்ப போலீஸ் கிட்ட சொல்லி முடிக்கிறான். அங்க கட் பண்ணா இப்போ கிரணோட ஒய்ஃப் அஞ்சலி ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்களும் சார்ஜன் கிட்ட சார் கிரணை நான் பெயில எடுக்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு அவரும் கிரணை பெயில் எல்லாம் எடுக்க முடியாதுமா, அவர் தான் கொலை பண்ணதாட்டு ஒத்துக்கிட்டாரு, அவரை கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்றோம், அங்க நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம அஞ்சலியும் ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சார் எல்லா ஹஸ்பண்டுக்கும் தன்னோட ஒய்ஃபை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கம்பேர் பண்ணி பேசுற பழக்கம் இருக்கும். அதே தப்பை தான் என்னோட ஹஸ்பண்டான கிரணும் செஞ்சான். ஆனா ஸ்டார்டிங்ல அதை தான் ஃபன்னா தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா எப்போ இந்த ஸ்னேகா இந்த அபார்ட்மெண்ட்ல தங்க வந்தாலோ அதுக்கப்புறமா கிரண் என்ன கண்டுக்கிறதே கிடையாது. ரூபனுக்கும் ஸ்னேகாக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஆளா இவன் அங்க ஓடி போவான். அந்த ஸ்னேகா வந்ததுக்கு அப்புறமா அவனோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அந்த ஸ்னேகாவா மட்டும்தான் இருந்தா. அதுக்கப்புறம் இந்த ஸ்னேகாங்கிற பேரை கேட்டாலே எனக்கு அப்படி கோவமா வரும். அப்பந்தான் நான் இந்த ஸ்னேகாவை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணேன். கரெக்டான டைம் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் அவளை கொல்லலான்னு சொல்லி கையில கத்தி எடுத்தேன். ஆனா பார்த்தா கிரண் அந்த ரூம்ல இருந்து வெளியே ஓடி வந்தான். எனக்கு என்னன்னே புரியல. கொஞ்ச நேரத்துல 2 ரவுடிங்க அவங்களோட வீட்டுக்குள்ள போய் ரூபினை கையோட தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியல. ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஸ்னேகா மட்டும் தனியா தான் இருக்காங்கிற விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சுது. அதனால நான் உள்ள போனேன். அவளோட கழுத்தை அறுத்து நான் அவளை கொலை பண்ணேன். இவங்க உள்ள போன உடனே ஸ்னேகா வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. யாருன்னு இவங்க பார்த்துருக்காங்க. பார்த்தா ஜார்ஜ் தான் அங்க வந்திருக்கான். ஸோ அதனால இவங்க அந்த வீட்டுக்குள்ள போய் மறைஞ்சிருக்காங்க. ஜார்ஜும் என்னடா இது இங்க பயங்கர சத்தமா இருக்குன்னு அப்பதான் அவன் உள்ள வந்து மிரட்டிக்கிட்டு போயிருக்கான். ஜார்ஜ் வீட்டுக்குள்ள வந்து இறந்து போன ஸ்னேகா கிட்ட தான் மிரட்டிட்டு இதுக்கப்புறம் சவுண்டு வந்துச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க டேபிள அவன் உடைச்சிட்டு போயிருப்பான். அந்த ஜார்ஜ் அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போகும்போதுதான் அந்த பக்கம் கிரண் வந்திருக்கான். அந்த நேரத்துல கிரண் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஸ்னேகா செத்து போய் கிடக்குறாங்க. கிரண் பயந்து அந்த வீட்டுல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் அவனோட ஒய்ஃப் அஞ்சலி அந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்க அங்கிருந்து வெளியே ஓடி வந்திருக்காங்க. ஆக்சுவலா நம்ம சாஜனும் இந்த அஞ்சலி கிட்ட கிரண் தான் கொலை பண்ணதாட்டு ஒத்துக்கிட்டான்னு சொல்லி சும்மா போட்டு வாங்கியிருப்பாரு.
ஆனா, இவங்க தன்னோட புருஷன் ஜெயிலுக்கு போயிருவான்னு சொல்லி எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டாங்க. இப்ப நாம சாஜனும் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அவங்களோட டிஜி கிட்ட கொண்டு காட்டுறாரு. அவரும் எல்லாத்தையுமே படிச்சு பார்க்குறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்னேகாவ கொலை பண்ணது அஞ்சலினா, ரூபின கொலை பண்ணது யாரு? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்ப ஷாஜனும் சார் எல்லாமே அதுல போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால டிஜி மறுபடியும் படிச்சு பார்க்குறாரு. படிச்சு பார்த்தா அவருக்கும் பயங்கர ஷாக்கு. என்ன ஷாஜன் இது? ரிப்போர்ட் எப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? இதுக்கெல்லாம் உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. அப்ப ஷாஜனும் சார் எவிடன்ஸ் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்ப இன்னொரு ஆளை கூப்பிடுறாரு. இப்ப உள்ள வாரது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 ரவுடிங்கள்ல 2 பேரு ஆம்னி வேன்ல போயிட்டு இருக்கும்போது லாரியில அடிபட்டு ஸ்பாட்லயே செத்து போயிருப்பாங்க. அதுல ஒருத்தன் தான் உயிரோட இருந்திருப்பான் பாத்தீங்களா? அவன போலீஸ் தேடி கண்டுபிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ரூபின அந்த வெள்ளை கலர் ஆம்னி வேன்ல கூட்டிட்டு போய் அந்த காட்டுக்குள்ள போட்டிருக்காங்க. அதுவும் அவனை எப்படி இவங்க கொலை பண்ணியிருக்காங்கன்னா, கையாலவே அடி அடின்னு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அவனை அடிச்சே கொலை பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ரூபின தூக்கிட்டு வர சொல்லி இந்த 3 ரவுடிங்களையும் அனுப்புனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கமான ட்விஸ்ட்டு அந்த ஏசிபி ஜான் இருக்காரு இல்லையா? அவரு தான். ஆக்சுவலா இந்த ஏசிபி ஜானுக்கு அந்த 3 பேர்ல ஒருத்தன் உயிரோட இருக்காங்கிற விஷயம் தெரிய வந்ததுனால, அவன நம்ம உயிரோட விடக்கூடாது, கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொரத்திட்டு வந்திருக்காரு. இவன் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது நம்ம சிஐ சாஜனோட வண்டியில மாட்டியிருப்பான். போலீஸ்காரங்களும் அவனை பிடிச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்போ அவன் எல்லா உண்மைகளையும் சொல்லியிருக்கான். ஸோ லாரிக்காரன் கிட்ட கால் பண்ணி அந்த 2 ரவுடிங்களையும் கொலை பண்ணுன்னு சொன்னதும் இந்த ஏசிபி தான். அங்க கட் பண்ணா இப்போ நம்ம சாஜன் இந்த டிஜிய பார்க்க வரதுக்கு முன்னாடி ஏசிபி தான் இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஏசிபி ஜானை பார்க்கறதுக்காக போயிருப்பாரு. இப்போதான் ஏசிபி இந்த விஷயங்கள் எல்லாம் எதுக்கு பண்ணாருங்கிறதுக்கான காரணத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த ரூபின் தான் பல பெண்கள் கூட தொடர்புல இருந்திருக்கான் பாத்தீங்களா? அதே மாதிரி அவன் நம்ம ஏசிபி ஜானோட வைஃப் கூடயும் அஃபேர்ல இருந்திருக்கான். இந்த விஷயம் இவருக்கு தெரிய வந்ததுனால அவரு தன்னோட வைஃபையே கொலை பண்ணியிருக்காரு. அவங்கள கொலை பண்ணி தூக்குல தொங்க விட்டுட்டு அவங்க சூசைட் பண்ணி தான் இறந்து போனாங்கன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருப்பாரு. தன்னோட வைஃபை கொலை பண்ண உடனே ரூபினை கொலை பண்ணா போலீஸ் நம்மள கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி ரூபின் தான் பல பேர் கூட அஃபேர்ல இருக்காம் இல்லையா? ஸோ அதனால அவங்களோட வீட்டுக்கெல்லாம் கொரியர்ல போட்டோஸ் வீடியோஸ் அப்படின்னு எல்லாத்தையும் அனுப்பியிருக்காரு. அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அந்த பொண்ணுங்களோட ஹஸ்பண்ட் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பயங்கரமா கோபம் வரும். அப்படி கோபம் வர்றதுல எவனாவது ஒருத்தன் போய் ரூபினை கொலை பண்ணிடுவான். ஸோ நம்ம பண்ண வேண்டியதை இன்னொருத்தனை வச்சு பண்ண வைக்கலான்னு சொல்லி தான் இவர் பிளான் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் கொரியர் அனுப்பியிருப்பாரு. ஆனா 6 மாசம் ஆகியும் யாருமே ரூபினை போய் கொலை பண்ணல. இவரும் கொஞ்ச நாட்கள் பொறுத்து பார்த்துட்டு இதெல்லாம் கதைக்காகாது, நாமளே அவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 அடியாட்களை இவர் செட் பண்ணி ரூபினை தூக்கிட்டு வர சொல்லியிருக்காரு. அவங்கள தூக்கிட்டு வந்து பயங்கரமா போட்டு அடிச்சு அவனை கொலை பண்ணியிருக்காங்க. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல இப்ப நியூஸ்ல ஃபிளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்கு. அதாவது ஸ்னேகாவை கொலை பண்ணது அஞ்சலி, ரூபினை கொலை பண்ணது அந்த ஏசிபி ஜான் அப்படின்னு போடுறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த ஏசிபி ஜான் தலைமறைவாயிருக்காரு போல. அவர் எங்க போனாருன்னு யாருக்குமே தெரியல. சீக்கிரமா அவரை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இப்போ உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம ஏசிபி ஜான் ஷாஜன் கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறார் இல்லையா? இப்போ இந்த உண்மைகள் எல்லாமே நம்ம ஷாஜனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால நீ இங்கிருந்து வெளியே போனாதானடா இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லுவா அப்படின்னு இந்த ஏசிபி ஜான் நம்ம ஷாஜனோட தலைக்கு மேல கண்ணை வச்சுட்டு மிரட்டி இருக்காரு. இங்க ஷாஜனோட வைஃபும் ஷாஜன் கிட்ட அவர் எங்கேயோ தலைமறைவாயிட்டாராமே, திரும்ப வந்து நம்மளை பழி வாங்கினா என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போது வந்தா வரட்டும் அப்படின்னு தைரியமா சிரிப்போட நம்ம ஷாஜன் சொல்றாரு. என்னன்னா அங்க பிளாஷ்பேக்ல ஷாஜன் தலையில அந்த ஏசிபி ஜான் கண்ணை வச்சிருப்பாரு பாத்தீங்களா? அந்த நேரத்துல அவர் கையில இருந்த கண்ணை வாங்கி ஷாஜன் அந்த ஏசிபி ஜானை கொலை பண்ணிருக்காரு போல. அவரை கொலை பண்ணி அவரோட டெட் பாடியை எங்கேயோ டிஸ்போஸ் பண்ணி மறைச்சு வச்சிருக்காரு போல இருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த ஷாஜன் போலீஸ் கிட்ட எல்லாம் இவர் தலைமறைவாயிருக்காரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.